பாத்ரூமில் நாங்கள் பார்க்காம இருந்தால் அந்த குழந்தைய நாய் வலிச்சுன்னு போய் எலி வலிச்சுன்னு போய் இந்நேரம் ஒரு உயிரே போயிருக்கும். சென்னை சோழிங்கநல்லூரில் ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்கு தூய்மை பணியாளர்களும் போலீஸும் மற்றும் அந்த டாக்டரும் இல்லைன்னா அந்த குழந்தையோட உயிர் என்பதே போயிருக்குங்க. பிறந்து 10 நிமிஷமே ஆனால் அந்த ரத்த வாடை கூட போகாத நிலையில் ஒரு ஸ்ட்ரீட் பாத்ரூமில் அந்த குழந்தை 10 நிமிஷம் கூட ஆகலை விட்டுட்டு போயிருக்காங்க யாரோ ஒருத்தவங்க. அது குழந்தை அழுகுதுன்றதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த போலீஸ் வந்து குழந்தை தூக்கிக்கிட்டு கடகடன்னு ஓடி எப்படி ஏதாவது காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்தா டாக்டர் இப்போ காப்பாற்றி அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. இந்த சம்பவம்ன்றது மிகப்பெரிய ஒரு மன மகிழ்ச்சியை தருது. ஏன்னா இந்தமாரி ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு தூய்மை பணியாளர்கள் போலீஸ் மற்றும் டாக்டர்கள் சேர்ந்து ஒரு உயிரை காப்பாற்றிருக்காங்க. கண்டிப்பாக அந்த குழந்தை இந்த அளவுக்கு பிறந்து அவங்க அம்மா இப்படி விட்டு போகணுன்னு என்னங்க வீதி இருக்குது. கடவுள்லாம் இருக்காரா இல்லையா? இந்த மாரிலாம் ஒரு பெத்த குழந்தை இப்போதான் குழந்தை பிறந்ததுன்னா அப்படியே பாத்ரூம் தூக்கி போட்டாங்க. அதை பார்த்து எங்கேயாவது எலி கடிச்சிட்டு போதும் நாய் ஈத்துட்டு போதும்ன்றது பயந்து அந்த தூய்மை பணியாளர் போலீஸ்க்கு சொல்லி அந்த போலீஸ்லாம் தெய்வங்க, தூய்மை பணியாளர்களும் தெய்வங்க. இவங்கதான் நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோங்க. ஆனால் சத்தியமா ரொம்ப ரொம்ப நல்ல வேலை பண்ணதால அந்த குழந்தையோட உயிரின்றது காப்பாற்றப்பட்டிருக்குங்க. ரொம்ப ப்ரௌடா இருக்கு. தமிழ்நாடுன்றது போக போக ஒரு முன்னேறிய மாநிலமா போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு எப்பொழுதுமே அப்படிதான். உயிருக்கான பாதுகாப்பு, உயிருக்கான இம்பார்ட்டன்ட் குழந்தை பெண்ணுன்றாலாம் எப்பயுமே உயர்ந்த நிலையில் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சமூகன்றது தாங்க நம்ம தமிழ்நாடு. தமிழ்நாடு போல எதுவும் வராது. ஜெய் பீம், ஜெய் ஹிந்த். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த செயலை செஞ்ச எல்லாருக்கும். தேங்க்யூ.